வீடு கட்டும்போது வாஸ்து படி கட்ட வேண்டும் என்று எப்போதும் கூறப்படுகிறது. காற்று, நீர், நெருப்பு, பூமி, வானம் போன்ற பஞ்சபூதங்கள் சமநிலையில் இருக்கும்போது அனைத்து செல்வங்களும் அந்த வீட்டில் தங்கும் என்று நம்பப்படுகிறது. அந்த வகையில் பஞ்சபூதங்களின் செய்யக்கூடாத தவறுகள் என்ன? நிலம் அல்லது மனையை தேர்ந்தெடுக்கும்போது கருத்தில் கொள்ள வேண்டிய வடிவங்கள் யாவை? நாம் எப்போதும் நிலம் அல்லது நிலத்தை தேர்ந்தெடுக்கும்போது அந்த இடத்தின் வடிவம் சீராக இருக்க வேண்டும். அது சீரற்ற நீளம் மற்றும் அகலத்தை கொண்டிருந்தால் அதில் ஒரு கட்டிடம் கட்டும்போது பல சிக்கல்கள் ஏற்படலாம். சதுர பரிமாணங்கள். எனவே நீங்கள் வாங்கப் போகும் நிலம் சதுர அளவில் இருப்பது முக்கியம். அதாவது 4 பக்கங்களும் சமமாக இருக்க வேண்டும். வடக்கு அல்லது தெற்கு நோக்கிய வீடுகளில் வசிப்பவர்கள் மென்மையான இயல்புடையவர்கள். கிழக்கு அல்லது மேற்கு நோக்கிய இடங்களில் வசிப்பவர்கள் ஆண்மை மற்றும் தீர்க்கமானவர்களாக இருக்க வாய்ப்புள்ளது. அவர்களில் பெரும்பாலோர் அரசு துறைகள் அல்லது முக்கியமான புள்ளிகளாக இருப்பார்கள். செவ்வக வடிவ வீடு. அதேபோல் செவ்வக வடிவ வீடும் சிறந்த இடம். இது 2 மடங்கு நீளமாகவும் 1 மடங்கு அகலமாகவும் அல்லது 2 மடங்கு அகலமாகவும் 1 மடங்கு நீளமாகவும் இருக்கும். கிழக்கு மற்றும் மேற்கு நீளமுள்ள வீடுகள் சிவ தத்துவத்துடன் ஒத்துப்போகும் ஆண் வீடுகளாக கருதப்படுகின்றன. மேலும் தெற்கு மற்றும் வடக்கு நீளமுள்ள வீடுகள் சக்தியின் அம்சமாக கருதப்படுகின்றன. எனவே ஆண் மற்றும் பெண் வெற்றி இந்த வீட்டின் வீடுகளை பொறுத்தது. சதுரம் மற்றும் செவ்வகம் தவிர வட்ட வடிவ வீடுகளை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அத்தகைய வீடுகளில் ஈசானி, அக்னி, வாயு, நிருதி ஆகியவற்றின் மூலைகள் வடிவமைப்பில் சேர்க்கப்படவில்லை, ஆனால் வளைந்திருக்கும். இதன் காரணமாக பஞ்சபூத சக்தி வீட்டிற்குள் சமமாக பரவுவதில்லை. விளையாட்டு அரங்குகள், பூங்காக்கள், கோயில்கள், பொது கட்டிடங்கள் போன்றவை வட்ட வடிவ வீடுகளில் அமைந்திருக்கலாம், ஆனால் வீடுகள் அந்த வடிவத்தில் இருக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது. தென்மேற்கு பகுதிகள். வீட்டு தளத்தில் தெரு அணுகல் மற்றும் தெரு தாக்கம் இருக்கக்கூடாது. ஒரு கட்டிடம் கட்டும் போது தெற்கு மற்றும் மேற்கை விட வடக்கு மற்றும் கிழக்கில் அதிக காலி இடம் இருக்க வேண்டும். அதேபோல் வீட்டில் பூஜை அறை வடகிழக்கு பகுதியில் இருக்க வேண்டும். கடவுளின் உருவங்களை கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும். விளக்குகளை தெற்கு நோக்கி அல்ல, கிழக்கு நோக்கி ஏற்ற வேண்டும். அதேபோல் வீட்டின் தெற்கு அல்லது தென்மேற்கு பகுதியில் படுக்கையறை இருப்பது நல்லது. தென்கிழக்கு பகுதி நெருப்பு மூலை என்று அழைக்கப்படுகிறது. எனவே தென்கிழக்கு பகுதியில் சமையலறை இருப்பது நல்லது. அப்படியானால் சமைப்பவர்கள் கிழக்கு நோக்கி நின்று சமைக்க வேண்டும். வடகிழக்கு மூலை. வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு பகுதியில் ஒரு பால்கனி அமைந்திருக்கலாம். மழைநீர் வடகிழக்கு மூலை வழியாக வெளியேற வேண்டும். வடகிழக்கு மூலை நீளமாக இருந்தால் அது குடும்பத்திற்கு நல்லது. வடகிழக்கு மூலை காலியாக இருந்தால் 5 பூதங்களின் ஆற்றல் கிடைக்கும். வீட்டின் தெற்கு, தென்மேற்கு மற்றும் மேற்கு திசைகளில் ஒரு மலை அல்லது குன்று இருப்பது நல்லது. வீட்டின் வடக்கு, வடகிழக்கு அல்லது கிழக்கு திசையில் ஒரு ஓடை, கால்வாய், ஏரி அல்லது ஆறு இருந்தால் நல்லது. ஒரு நிலத்தில் வீடு கட்டும்போது வடக்கு, வடகிழக்கு அல்லது கிழக்கு திசையில் ஒரு கிணறு அல்லது பம்ப் கட்டி தண்ணீர் எடுத்து பயன்படுத்தலாம். இருப்பினும் வீட்டின் நடுவில் அல்லது வேறு திசைகளில் அமைந்துள்ள ஒரு கிணறு அல்லது பம்ப் தீங்கு விளைவிக்கும். வீட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் அதிக கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் இருக்க வேண்டும். இருப்பினும் அவை ஜோடிகளாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும்.